வெல்கம் ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் ஆஃப் லாஸஸ். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது. ஸோ அது என்னென்னா இன்கம் ஃப்ரம் சேலரி, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின் அண்ட் இன்கம் ஃப்ரம் அசோஸ். ஸோ சேலரியில் வந்து பார்த்தா நமக்கு லாஸ் வராது. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா அதை நம்ம செட் ஆஃபோ கேரி ஃபார்வர்டோ பண்ண மாட்டோம், சேலரியில் லாஸ் வராததுனால. ஸோ பட் பேலன்ஸ் இருக்க 4 இயர்ஸில் வந்து பார்த்தோன்னா லாஸ் வரலாம். என்னென்னா income from house property, income from business or profession, next income from capital gain, next income from assets. ஸோ இதை நம்ம வந்து எப்படி டீல் பண்ணுன்றதை இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் லாஸ் வந்துருச்சு, ஓகேவா? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் வந்து லாஸ் வந்துருச்சுன்னா ஸோ அது வந்து பார்த்தோன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம்லேயே நம்ம வந்து பார்த்தோன்னா செட் ஆஃப் பண்ணோன்னா அதுக்கான லிமிட் எதுவும் கிடையாது. நம்ம வந்து பார்த்தோன்னா எவ்வளோ வேணால் செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் அகெயின்ஸ்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் நம்ம வந்து பார்த்தோன்னா அன்லிமிட்டடாக செட் ஆஃப் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நம்ம ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸை வந்து பார்த்தோன்னா சேலரிலையோ பிஸ்னஸ்லையோ இந்தமாரி வந்து பார்த்தோன்னா அதர் 4 இயர்ஸில் நம்ம செட் ஆஃப் பண்ணோன்னா நம்மளால் மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா 2 lakhs வரைக்கும் தான் செட் ஆஃப் பண்ண முடியும். ஸோ பேலன்ஸ் லாஸை வந்து நம்ம பார்த்தோன்னா நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் எத்தனை இயர்ஸ்க்கு பண்ணலான்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா 8 இயர்ஸ்க்கு பண்ணலாம். அப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போது நம்ம அதை வந்து பார்த்தோன்னா ஒன்லி ஃப்ரம் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் மட்டும்தான் செட் ஆஃப் பண்ண முடியும். ஸோ இதுக்காக நம்ம வந்து பார்த்தோன்னா ரிட்டர்ன் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து டியூ டேட்குள்ளே ஃபைல் பண்ணியிருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் லாஸ். சப்போஸ் நமக்கு பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுச்சு, ஓகேவா? அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸாக இருந்துச்சுன்னா, ஓகேவா? ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸாக இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து நான் ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸாக இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து பார்த்தோன்னா அனதர் பிஸ்னஸ் இன்கம் அகேன்ஸ்டாக செட் ஆஃப் பண்ணலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஏரியில் செட் ஆஃப் பண்ணலாம், ஓகேவா? பட் ஆனால் பிஸ்னஸ் லாஸை வந்து சேலரி அகேன்ஸ்டாக செட் ஆஃப் பண்ண முடியாது, ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தோன்னா நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணோன்னா ஒன்லி அகேன்ஸ்ட் பிஸ்னஸ் இன்கம் மட்டும்தான் நம்மளால் செட் ஆஃப் பண்ண முடியும், ஓகே? பிஸ்னஸ் லாஸ் கேரி ஃபார்வர்ட் கேன் பி செட் ஆஃப் ஒன்லி அகேன்ஸ்ட் பிஸ்னஸ் இன்கம் இன் ஃபியூச்சர் இயர்ஸ், ஓகே? இதை நம்ம வந்து பார்த்தா மேக்ஸிமம் 8 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். இதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஐடி ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா டியூ டேட்குள்ளே ஃபைல் பண்ணி இருக்கணும், ஓகே? நெக்ஸ்ட் வந்து ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸ் இன்கமாக இருந்துச்சுன்னா, ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸ் லாஸாக இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து பார்த்தோன்னா ஒன்லி அகெயின்ஸ்ட் ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸ் இன்கம் மட்டும்தான் நம்மளால் வந்து பார்த்தா செட் ஆஃப் பண்ண முடியும். நார்மல் பிஸ்னஸாக இருந்தால் அதை நம்ம வந்து பார்த்தோன்னா ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸ் இன்கம் அகேன்ஸ்ட் செட் ஆஃப் பண்ணலாம். பட் ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸில் லாஸாக இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து பார்த்தா நார்மல் பிஸ்னஸ் அகேன்ஸ்டாக செட் ஆஃப் பண்ண முடியாது, ஓகேவா? ஸோ ஒன்லி அகெயின்ஸ்ட் ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸ் இன்கம், ஓகேவா? கேரி ஃபார்வர்ட் பண்ணால் ஒன்லி அகெயின்ஸ்ட் ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸ் இன்கம். இதை நம்ம மேக்ஸிமம் 4 இயர்ஸ்க்கு தான் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். இதுக்காக ரிட்டர்ன் நம்ம வந்து பார்த்தோன்னா டைமுக்கு டியூ டேட்குள்ளே ஃபைல் பண்ணி இருக்கணும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸ் லாஸ், ஓகே? 35 ஏரியாவில் வந்து பார்த்தோன்னா ஒரு 14 ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கோல்டு செயின் பிஸ்னஸ் அந்த மாதிரிலாம் ஒரு 14 பிஸ்னஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் லாஸ் வந்துச்சு என்னென்னா இட் கேன் பி செட் ஆஃப் ஒன்லி அகேன்ஸ்ட் ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸ் இன்கம், ஓகேவா? ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸ் இன்கம் அந்த 14 பிஸ்னஸில் ஒரு பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுச்சுன்னா சேம் டைப் ஆஃப் பிஸ்னஸ், அந்த 14 பிஸ்னஸ்க்குள்ளே நம்ம எந்த பிஸ்னஸ் பண்ணுறோமோ அதுக்கு அகேன்ஸ்டாக மட்டும்தான் நம்மளால் வந்து பார்த்தோன்னா லாஸை செட் ஆஃப் பண்ண முடியும், ஓகே? அதான் சொல்கிறேன். கேரி ஃபார்வர்ட் மேக்ஸிமம் எப்படின்னா ஒரே ஒரு இது என்னென்னா நீங்கள் எந்த இன்கம்மை நீங்கள் எந்த லாஸை கேரி ஃபார்வர்ட் பண்ணுறீங்களோ ஃப்யூச்சரில் அதிலேருந்து நமக்கு வருமானம் வந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து செட் ஆஃப் பண்ண முடியும். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸை நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கமாக தான் செட் ஆஃப் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ அந்தமாரி, ஓகே? நீங்கள் எந்த லாஸை கேரி ஃபார்வர்ட் பண்ணுறீங்களோ அந்த ஏரியில் இன்கம் வந்தால் மட்டும்தான் உங்களால் ஃப்யூச்சரில் வந்து செட் ஆஃப் பண்ண முடியும், ஓகே? ஸோ அதான் ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸ் 35ல் 14 சொன்னல அதில் வந்து லாஸ் வந்துருச்சுன்னா உங்களால் வந்து பார்த்தோன்னா அந்த இயரில் அந்த 14 ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸில் இன்கம் வந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் செட் ஆஃப் பண்ண முடியும். கேரி ஃபார்வர்ட் பண்ணால் நீங்கள் அதை வந்து பார்த்தோன்னா ஒன்லி அகெயின்ஸ்ட் 14 ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸில் மட்டும்தான் உங்களால் செட் ஆஃப் பண்ண முடியும். இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் ரிட்டர்னை வந்து டைமுக்கு ஃபைல் பண்ணியிருக்கணும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு கேபிட்டல் லாஸில் மொத்தம் 2 லாஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ், இன்னொரு லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ், ஓகேவா? ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின்ஸ்ட் எனி கேபிட்டல் கெயின். அதாவது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அகேன்ஸ்டாக செட் ஆஃப் பண்ணலாம், இல்லை லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அகேன்ஸ்டாகவும் செட் ஆஃப் பண்ணலாம், ஓகேவா? இன்கேஸ் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்கன்னா அப்பயும் வந்து பார்த்தோன்னா ஒன்லி அகெயின்ஸ்ட் கேபிட்டல் கெயின், ஓகேவா? கேபிட்டல் கெயினில் மட்டும்தான். இட் கேன் பி ஷார்ட் டேர்ம் ஆர் இட் கேன் பி லாங் டேர்ம், ஓகேவா?
இதை நம்ம வந்து பார்த்தா மேக்ஸிமம் 8 இயர்ஸ்க்கு வந்து செட் ஆஃப் 8 இயர்ஸ் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் வந்து ரிட்டர்னை டைமுக்கு ஃபைல் பண்ணி இருக்கணும். ஓகே. நெக்ஸ்ட்டு லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் எல்டிசிஜி. அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிடுச்சுன்னா, எல்டிசிஜியில் லாஸ் இருக்குன்னா நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு அகேன்ஸ்டாக மட்டும்தான் செட் ஆஃப் பண்ண முடியும் எப்போவுமே. ஓகே. ஷார்ட் டேர்மாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஷார்ட் டேர்ம் ஆர் லாங் டேர்ம் எதில் வேணால் செட் ஆஃப் பண்ணலாம். வேறஸ் லாங் டேர்மாக இருந்துச்சுன்னா நீங்கள் லாங் டேர்மில் மட்டும்தான் செட் ஆஃப் பண்ண முடியும். கேரி ஃபார்வர்ட் பண்ணாலும் ஒன்லி அகேன்ஸ்ட் லாங் டேர்ம் மட்டும்தான் பண்ண முடியும். இது நீங்கள் மேக்ஸிமம் 8 இயர்ஸ் வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் ரிட்டர்ன் வந்து டைமுக்கு ஃபாலோ பண்ணி இருக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தா லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் எதில் வருதுன்னா ஆன் சேல் ஆஃப் லிஸ்டட் ஷேர்ஸ் டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் எஸ்டிடி பேர். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்மாக ஹோல்ட் பண்ணி விற்கிறீங்க, அதில் உங்களுக்கு லாஸ் வந்துருச்சுன்னா அப்போயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி அகேன்ஸ்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் மட்டும்தான் செட் ஆஃப் பண்ண முடியும். எப்போவுமே கேரி ஃபார்வர்ட் பண்ணாலும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் மட்டும்தான் செட் ஆஃப் பண்ண முடியும். இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 8 இயர்ஸ் வரைக்கும் 8 இயர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் 8 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை டைமுக்கு ஃபாலோ பண்ணி இருக்கணும். நெக்ஸ்ட்டு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். லாஸ் ஃப்ரம் த ஆக்டிவிட்டி ஆஃப் ஓனிங் அண்ட் மெயின்டைனிங் ரேஸ் ஹார்ஸ். ஓகேவா. ஸோ இந்தமாரி நீங்கள் வந்து ரேஸ் ஹார்ஸ்லாம் நீங்கள் வந்து ரேஸுக்கு ஹார்ஸ்லாம் வளர்ப்பீங்களே, அதுலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகுது. ஓகேவா. ஓனிங் அண்ட் மெயின்டைனிங் ரேஸ் ஹார்சஸ். ஸோ அதில் என்ன பண்ணணும், இன்கம் ஃப்ரம் த ஆக்டிவிட்டி ஆஃப் ஓனிங் அண்ட் மெயின்டைனிங் ஹார்சஸ் நீங்கள் லாஸ் செட் ஆஃப் பண்ணோன்னா நீங்கள் சேம் இன்கம் ஃப்ரம் ஓனிங் அண்ட் மெயின்டைனிங் ஆஃப் ரேஸ் ஹார்ஸ் அதில் மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் பண்ண முடியும். கேரி ஃபார்வர்ட் பண்ணாலும் உங்களால் இன்கம் ஃப்ரம் த ஆக்டிவிட்டி ஆஃப் ஓனிங் அண்ட் மெயின்டைனிங் ரேஸ் ஹார்ஸில் மட்டும்தான் உங்களால் செட் ஆஃப் பண்ண முடியும். இது நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா டைமுக்கு ஃபாலோ பண்ணியிருக்கணும். சரி, டைமுக்கு ஃபைல் பண்ணியிருக்கணும். ஓகே. இப்போ நம்ம குயிக்காக ரிவிஷன் பண்ணிடலாமா. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் இருக்குது. இன்கம் ஃப்ரம் சேலரி, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின் அண்ட் இன்கம் ஃப்ரம் அசோர்ஸ். சேலரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் வர வாய்ப்பே இல்லை. ஸோ அதர் 4 இயர்ஸில் தான் வந்து உங்களுக்கு லாஸ் வரும். அதை நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணணும் அதுதான். ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வருதுன்னா சேம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கமாக இருந்துச்சுன்னா அன்லிமிட்டட். அதுவே அதர் ஹெட்டாக இருந்தால் மேக்ஸிமம் 2 lakhs வரைக்கும் பண்ணலாம். இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேரி ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா ஒன்லி அகேன்ஸ்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் தான் கேன் பி கேரி ஃபார்வர்ட் ஃபார் மேக்ஸிமம் 8 இயர்ஸ். இதுக்கு நீங்கள் ரிட்டர்ன் நீங்கள் டைமுக்கு ஃபைல் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இன்கம். பிஸ்னஸில் மொத்தம் 3 இருக்குது. நான் ஸ்பெக்குலேட்டிவ், ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸ். ஓகே. நான் ஸ்பெக்குலேட்டிவாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிஸ்னஸ் இன்கம் வேணாலும் நீங்கள் செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேவா. அட் த சேம் டைம் அதர் எட்லையும் பண்ணிக்கலாம். பட் பிஸ்னஸ் லாஸை உங்களால் வந்து சேலரி கேஸாக செட் ஆஃப் பண்ண முடியாது. கேரி ஃபார்வர்ட் பண்ணி பிஸ்னஸ் இன்கம் கூட தான் பண்ணணும். நீங்கள் மேக்ஸிமம் 8 இயர்ஸ் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கணும் டைமுக்கு. அது ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸாக இருந்தால் ஒன்லி அகேன்ஸ்ட் ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸ். ஓகேவா. அதுவே ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸாக இருந்தால் ஒன்லி அகேன்ஸ்ட் ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸ் மட்டும் தான் பண்ண முடியும் எப்போவுமே. கேரி ஃபார்வர்ட் பண்ணால் சேம் இது நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணாலும் ஸ்பெக்குலேட்டிவ் லாஸ்னால் ஸ்பெக்குலேட்டிவ் இன்கம் வந்தால் மட்டும்தான் செட் ஆஃப் பண்ண முடியும். அதுவே ஸ்பெசிஃபைடாக இருந்தால் ஸ்பெசிஃபைடில் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம் ஸ்பெக்குலேட்டிவில். வேறு ஸ்பெசிஃபைடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். இது ரெண்டுத்துக்குமே நீங்கள் வந்து ரிட்டர்ன் வந்து டைமுக்கு ஃபைல் பண்ணியிருக்கணும். அது கேபிட்டல் கெயின் வந்தீங்கன்னா கேபிட்டல் கெயினில் மொத்தம் 3 இருக்குது. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினாக இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷார்ட் டேர்ம் ஆர் லாங் டேர்ம் கெயின் எதில் வேணால் நீங்கள் அகேன்ஸ்ட் செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே. நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணாலும் நீங்கள் ஷார்ட் டேர்ம் ஆர் லாங் டேர்ம் எதுவும் செட் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நீங்கள் மேக்ஸிமம் 8 இயர்ஸ் வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு ரிட்டர்ன் டைமுக்கு ஃபைல் பண்ணியிருக்கணும். இப்போ இதே லாங் டேர்மாக இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் லாஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி கேன் பி செட் ஆஃப் அகேன்ஸ்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஸோ கேரி ஃபார்வர்ட் பண்ணாலும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அகேன்ஸ்டாக மட்டும் செட் ஆஃப் பண்ண முடியும். நீங்கள் மேக்ஸிமம் 8 இயர்ஸ் வரைக்கும் கொண்டு போகலாம். ஸோ இதுக்கு ரிட்டர்ன் டைமுக்கு ஃபைல் பண்ணியிருக்கணும். இதே வந்து பார்த்தா லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் ஃப்ரம் நீங்கள் ஷேர்லாம் விற்கிறீங்க, அதுலேருந்து லிஸ்டட் ஷேர்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் எஸ்டிடிஎம் பே பண்ணியிருக்கீங்க, அதுலேருந்து உங்களுக்கு லாஸ் வருதுன்னா அப்போயே நீங்கள் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு அகேன்ஸ்டாக மட்டும் செட் ஆஃப் பண்ண முடியும். ஸோ கேரி ஃபார்வர்ட் பண்ணாலும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் தான். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தா மேக்ஸிமம் 8 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கணும். இது வந்து எப்போதுலேருந்து அப்ளிகபிள் இருக்குன்னா ஃப்ரம் அசஸ்மெண்ட் இயர் 2019-20. ஓகேவா. இது அதர் சோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஃப்ரம் ஓனிங் அண்ட் மெயின்டைனிங் ஆஃப் ரேஸ் ஹார்ஸாக இருந்தால்
நீங்கள் கேன் பி செட் ஆஃப் ஒன்லி அகேன்ஸ்ட் கெயின் ஃப்ரம் ஓனிங் அண்ட் மெயின்டைனிங் ஆஃப் ரிசோர்ஸ். ஓகே, கேரி ஃபார்வர்ட் பண்ணாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கெயின் ஃப்ரம் நீங்கள் ஃபியூச்சர் கேரி ஃபார்வர்ட் பண்ணாலும் நீங்கள் வந்து இன்கம் ஃப்ரம் ஓனிங் அண்ட் மெயின்டைனிங் ஆஃப் ரிசோர்ஸில் இன்கம் வந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா கேரி ஃபார்வர்ட் உங்களால் செட் ஆஃப் பண்ண முடியும் ஃபியூச்சர் இயர்ஸில். இது நீங்கள் மேக்ஸிமம் 4 years வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் டைமுக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட். ஓகே, தேங்க்யூ.